அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டே 44. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறோன்னா காய்கறிலாம் போட்டு எறா குழம்பு தான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அந்த வானலில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, நல்லா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கையளவு புடி அளவு வடகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நான் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து அப்படியே போட்டுக்கோங்க. வடகம் பொரிச்சதே நீங்கள் கருவேப்பிலை போடலாம், ஆனால் அது ரொம்ப வெடிக்கும், எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வதக்குங்க எண்ணெயிலே. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த டைமில் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நிறைய பேர் காய்கறி நிறையமாக மிச்சமாயிடுச்சுன்னா வீக்கெண்டில் காய்கறி சாம்பார் வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு பதில் இந்த மாதிரி எறா போட்டு புளிக்குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இருக்குல்ல, வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ இது எண்ணெயிலே வதங்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும். இன்றைக்கி நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். எங்கள் சைடில் கத்திரிக்காயில் மிட்டாசாலாம் செய்ய போகிறேன். எங்கள் இதில் மிட்டாசாலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது காய்கறி நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும். அப்பப்போ திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அந்த மசாலா வடைலாம் போகிற வரையுமே. அதுக்கப்புறம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு காய்கறி கொஞ்சம் முழுகணும். அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குழம்புல. அப்போ தான் காய்கறி வேகும். இந்த டைமில் நீங்கள் புளியை ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் காய்கறி வேகாது. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் வெந்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு விட்டுருங்க, நல்லா காய்கறி வேகட்டும். இப்போ இங்கே கத்திரிக்காயில் செய்யலாம். கத்திரிக்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது மிட்டாசலான்னு சொல்லுவாங்க எங்கள் இதிலலாம். உங்கள் இதில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இதில் எறா போட்டு செய்வாங்க. இது உண்மையாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயில் வீட்டில் கத்திரிக்காய் ரொம்ப அதிகமாக, இது கத்திரிக்காய்னு இல்லை, எல்லா வெஜிடபிள்ஸ்லும் செய்வாங்க. இது எறா போட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகே எறா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சில பேர் உங்கள் வீட்டில் எறா சாப்பிட மாட்டாங்கன்னா கடைசியில் நான் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் பொடிசாக கட் பண்ணணும். இதுக்கு கட் பண்ணி நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதங்குற அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இருக்குல்ல, அது 1 டீஸ்பூன் போடுங்க, அதிகமாக போடாதீங்க, இதுக்கு அதிகமாக தேவை கிடையாது மிளகாத்தூள். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு மசால் பொடி வேறு எதுவுமே கிடையாது. சோம்பு பொடி இருந்தால் அதுவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, கத்திரிக்காய் ஈஸியாக வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சும்மா சின்ன கிளாஸில் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாதீங்க, இது சீக்கிரமாக வெந்துடும். குக்கர் மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு விசில் வந்தால் போதும், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இது ஒரு விசில் போதும், ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் குழஞ்சி போயிடும் கத்திரிக்காய். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான. இப்போ நீங்கள் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லி மசிச்சு பார்த்துக்கோங்க. காய்கறி நல்லா வெந்த பிறகு இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி நான் ஊற வச்சுருந்தேன், அது புழிஞ்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது சனா நீங்கள் பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டின்னு இருந்துச்சு, அதனால நான் டின்னே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த டைமில் நீங்கள் வேக வச்சுருக்கிற சனா ஆட் பண்ணிக்கோங்க. சனா ஆட் பண்ண பிறகு அந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது உண்மையாகவே வீட்டில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அன்றைக்கி குழம்பு.
இப்போ திரும்ப ஒரு கொதி வரட்டும் விட்டுருங்க. ஒரு கொதி வந்த பிறகு இந்த டைமில் வந்து நீங்கள் எறா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே உங்கள் வீட்டில் எல்லாருமே எறா ஆட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வெங்காய தக்காளி வதக்குனீங்களா அந்த டைம்லேயே எறா ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக குழம்பு எடுத்துட்டு லாஸ்ட்டில் நான் எறா ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னடா இப்போ எறா ஆட் பண்ணுறா கவுச்சி ஸ்மெல் இருக்கான்னு நினைக்காதீங்க. அதை நல்லா கொதிக்க விட்டால் கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இப்போ இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு விசில் கொடுத்தாலே சூப்பராக வெந்துடும் கத்திரிக்காய். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருந்தால் ஓகே. ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். அப்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இப்போ வெறும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வரணும். கத்திரிக்காயில் வந்துட்டுனா அவ்வளோதான். இதில் இந்த டைமில் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, உப்பு காரம் எல்லாம் அப்படி இல்லைன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு கத்திரிக்காய் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து அதே தான் லாஸ்ட்டாக நான் எறா ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டு எறா ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே உங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்கள் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குனீங்களா அந்த டைமில் எறா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடைசியாக எறா ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா வந்து சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. அவ்வளோதான். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து வவ்வா மீன் ஃப்ரை வச்சுருந்தேன். மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை நான் சொன்ன மாதிரி நீங்கள் மசாலா மேரினேட் பண்ணி சாப்பிடுங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வியூஸ் போது சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இன்னும் வர வீடியோஸ்லாம் நிறைய கண்டென்ட்டோட வீடியோ போடுறேன். ஃபுட் ரிலேட்டட் வீடியோ அதிகமாக போடுறேன். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரொம்ப பசிக்குது. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். பாருங்கள் ஃபிஷ்ஷில் கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சே வரல பாருங்கள். அன்றைக்கி ஃபிஷ்ஷும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். பாய்.